பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நாம் பறக்கும் கப்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பறக்கும் கப்பல்னால் எதுன்னு தெரியுதா? கப்பல்னால் என்ன பண்ணும்? மிதக்கும் இல்லையா? நாம் பார்க்கக்கூடிய பறக்கும் கப்பல் எப்படின்னா பறந்து கொண்டே மிதக்கக்கூடியது. அதாவது இதோ பாருங்கள், இந்த படத்தில் நம்ம பூமியை சுற்றி என்ன பறக்குது? அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சேட்டலைட் இல்லையா? சேட்டலைட் தான் பூமியை சுற்றி வரக்கூடியது. செயற்கைக்கோள், மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வருது இல்லையா? இந்த செயற்கைக்கோளை தான் நம்முடைய பாடலில் பறக்கும் கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பறக்கும் கப்பல் பற்றி நாம் இன்றைக்கி பாடல் பாடுவோமா? இது எப்படிப்பட்டது? இது நம்முடைய 19வது பாடமாக அமைந்திருக்கக்கூடிய பாடம், சரிங்களா? இந்த பாடத்தில் உலா வரக்கூடிய செயற்கைக்கோளை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. செயற்கைக்கோள் உலா வரக்கூடியது, அதாவது உலானா என்னது? சுற்றி வரக்கூடியது இல்லையா? எங்கே சுற்றி வரும்? பூமியை தானே சுற்றி வரும். இப்படி பூமியை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோளை பற்றியது பாடல் தான் இந்த பாடல். பாடலை மிஸ் பாடுறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த பாடலை திரும்பவும் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறக்கும் கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்பவெப்பநிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே, இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா, அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. இந்த பாடல் அருமையாக இருக்குது இல்லையா? இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது செயற்கைக்கோளினுடைய சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு எடுத்து கூறக்கூடிய வகையில் இந்த செயற்கைக்கோள் அமைந்திருக்கு இல்லையா? செயற்கைக்கோள் வளர்ச்சியினால் நம்ம நிறைய பலன்களை அடைகிறோம். பூமியில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத வளங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கும் அதை நம்ம உரிய முறையில் பயன்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புயல் வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் செயற்கைக்கோள் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, புயல் வருது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக நமக்கு 1 வீக் பிஃபோர் 10 டேஸ் பிஃபோராகவே நமக்கு தெரிஞ்சுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க? அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. திடீர்னு புயல் வந்துச்சுனாலோ, திடீர்னு இயற்கை சூழ்நிலைகள் மாறினாலோ நாம் மனிதர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம் இல்லையா? அந்த பேரழிவை ஈடுகட்டுறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயற்கைக்கோள்னால நிறைய பேரழிவுகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தவிர்க்க முடியுது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த இடத்துல எந்த வளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தொழிற்சாலைகளை அமைத்து வேலை வாய்ப்புகள் பெறுகிறதுக்கும் இந்த செயற்கைக்கோள் தான் அடித்தளமாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூமி சுற்றி வரக்கூடிய பூமியிலிருந்து மேல் நோக்கி, அதாவது வானத்தை நோக்கி புறப்படும் பொழுது இதை பார்த்திங்கன்னா அதனுடைய விட்டு சிறகை விரித்தபடி, அதாவது விட்டு சிறகுன்னா சிறகை அதுக்குன்னு தனியாக இந்த சிறகு பகுதி இருக்குது இல்லையா, அதாவது அடிப்பகுதி இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா விட்டுரும். மேலே ஏற ஏற என்ன பண்ணணும்னா இந்த பகுதி எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு அந்த மேலே பறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உண்மையான அந்த செயற்கைக்கோள் மட்டும்தான் வானத்தில் பறக்க முடியும்.
இதோ இங்கே பறக்குது இல்லைங்களா. இப்போ பூமியை சுற்றி பறக்கக்கூடியது இந்த செயற்கைக்கோள். இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பூமிக்கு மேலே பறக்குது. செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூமியை சுற்றி கம்மியாக இப்போ எப்படி சின்னதாக பூமியில் எவ்வளோ உயரமாக இருந்துச்சு, அது மேலே எல்லாத்தையும் பறக்கும் பொழுது என்ன பண்ணுது, அதனுடைய எல்லா பாகங்களையும் விட்டுடுது, சிறகுகளை எல்லாம் தனித்தனியாக விட்டுட்டு பூமிக்கு மேலே போகும்போது எந்த அளவுக்கு சின்ன பகுதி மட்டும் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இதுதான். சரிங்களா. அடுத்தது அது கீழே என்ன சொல்லியிருக்காங்க, உலகை சுற்றி வந்திடுமே, இது பூமியை சுற்றி சுற்றி வரக்கூடியது, உயர உயர பறந்திடுமே, வானத்துக்கு மேலே பறக்கக்கூடியது, பூமிக்கு அப்பாற்பட்டதோ நம்முடைய பார்வைக்கும் மேலே பூமிக்கு மேலே பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எல்லை இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே. எல்லை இல்லா நற்பயனை, நற்பயனை என்னம்மா, நல்ல பயன்களை நமக்கு அளிக்கக்கூடியது இந்த செயற்கைக்கோள் அப்படி இருக்காங்க. விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே. விண்ணத்தில் அதாவது பூமிக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக வானத்தை நோக்கி சீறி பாய்தல்னா என்னது, வேகமாக பாயக்கூடியது இந்த செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வானத்தில் பறந்து நமக்கு என்னென்ன நன்மைகளை தருது, மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம், வளங்கள் தான் என்னது, அதாவது ரிசோர்ஸஸ் இல்லையா, நமக்கு என்னென்ன பலன் தரக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது. நம்ம ஏன்னா ஒரு இடத்துல நம்ம தங்கியிருப்போம், ஆனால் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் பூமிக்கும் மேலே போய் அது நமக்கு படம் பிடித்து காட்டுது. இதனால் நம்ம பூமியினுடைய வளத்தை எல்லாம் உண்மையாக நமக்கு காமிக்குது, ஆளுக்கு தகுந்த மாதிரி காமிக்கிறது கிடையாது, உண்மையாகவே நமக்கு காமிக்கக்கூடியதாக இருக்குது. தகவல் தொடர்பில் உதவிடுமே. தகவல் தொடர்புன்னு என்னது, இதோ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இல்லையா, பேசிகிட்ருக்கிறது எது மூலமாக பேசிகிட்ருக்கேன், காணொலி மூலமாக உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இதற்கு காரணம் தகவல் தொடர்பு தான், நம்ம இயங்கக்கூடியதாக இருக்குது. இந்த செயற்கைக்கோள் தனியாக யாராவது ஒரு மனிதனுடைய கட்டுப்பாடு கீழே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே செட் பண்ணி வச்சுருவாங்க, இப்படி பறக்கணும், இவ்வளவு நாட்கள் பறக்கணும், இந்த மாதிரி சுற்றளவில் பறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானிகள் செட் பண்ணி வச்சுறத, அதாவது முறைப்படுத்தி வைக்கிறத, அது கொண்டு அது இயங்கிகிட்டே இருக்குது. மனிதர்களினுடைய உதவி இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடியதாக இருக்குது. தட்பவெப்பநிலை யாவும் தக்க நேரத்தில் சொல்லிடும். தட்பவெப்பநிலைனா என்னது, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், நம்மளுடைய கிளைமேட் எல்லாத்தையும் கரெக்டான உரிய நேரத்தில் நமக்கு தெரிவிக்கிறதுனால நம்ம பேரிழப்புலேருந்து அதே மாதிரி மழையே வராதுங்கிறதையே கூட நம்ம முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அலர்ட்டாக இருந்துப்போம் இல்லையா. மழை வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் தானே. இப்படி நமக்கு முன்னெச்சரிக்கையாக நமக்கு தகவல்களை சொல்லக்கூடியதாக எது அமைந்திருக்கு, செயற்கைக்கோள் அமைந்திருக்கு. அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்துருமே. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நமக்கு பக்கத்தில் பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களையும் நமக்கு புகைப்படம் எடுத்து அந்த கோள்களில் மனிதர்கள் வாழ முடியுமா, அங்கே உயிரினங்கள் வசிக்க முடியுமா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியதாக எது இருக்குது, செயற்கைக்கோள் அமைந்திருக்கு. உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே. சின்ன சின்ன இடங்களை எல்லாம் நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு காமிக்கக்கூடியது எது, இந்த செயற்கைக்கோள். ஏன்னா பூமிக்கு மேலே இருந்து அது படம் பிடிக்குது, அதனால் இந்த நாட்டில் இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரிவிக்குது. அதனால தான் நம்ம கனிம வளங்கள் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடும். இந்த இடத்துல கடல் அலைகள் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல மீன்களினுடைய வளம் அதிகமாக இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே நமக்கு கணக்காக கச்சிதமாக காமிக்கக்கூடியது இந்த செயற்கைக்கோள். மனித உயிரை காப்பதற்காக புயல் மழை வருவதை உணர்த்திடுமே. அதாவது மனித உயிர்களை நான் முன்னாடியே சொன்னேன், செயற்கைக்கோள் வழியாக நமக்கு பேரிழப்புகளை, புயல் வர்றது, சூறாவளிகள் வர்றது, இது மாதிரி பேரிழப்புகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுது. இப்போ நாம் இருக்கக்கூடியது இந்தியாவில் நமக்கு அந்தளவுக்கு புயல் அதிகமாக வர்றது கிடையாது. ஆனால் தீவுகள்லாம் பார்த்திங்கன்னா, தீவுகளில் சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி புயல் வரும். அதனால் அந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, அந்த நாடுகள்லாம் அதற்கு தகுந்த மாதிரியே கட்டடங்கள் கூட அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி செங்கல் சிமெண்ட்டை வச்சு வீடுகள்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி புயல் அதிகமாக வரக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் முன்கூட்டியே அறிவிப்பை வழங்கக்கூடியது இது
இந்த செயற்கைக்கோள். இதுவரை சொன்னது எதையென்று இன்னும் கூட தெரியலையா? அதாவது இன்னுங்கிறத இங்கே சேர்த்து எழுதும்போது இன்னுங்கன்னு கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இது வரைக்கும் நமக்கு எதை பற்றி பேசணும்? செயற்கைக்கோளை பற்றி தானே பேசணும். அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. இந்த செயற்கைக்கோள் மனிதனுடைய அறிவின் மேம்பாட்டின் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி முன்னேற்ற பாதையை நோக்கி நம் நாட்டை செலுத்த வேண்டும் இல்லையா? நம்ம நல்ல முறையில் இதை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம நாட்டை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? சரி, இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை இன்றைக்கி நேரடி வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.